இந்த மிரர்லெஸ் கேமராவில் எடுக்கப்பட்ட சூப்பர் டூப்பரான ஃபிலிம்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? இந்த மாதிரி மிரர்லெஸ் கேமராவில் எடுக்கப்பட்ட நிறைய திரைப்படங்கள் இருக்கு. ஸோ நம்ம லென்த்து காரணமாக ஒரு 3 தரமான சினிமாவை வந்து நான் சொல்கிறேன். அது இந்த மிரர்லெஸ் கேமராவில் தான் எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் முதல்ல நான் சொல்லக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன த கிரேட் இந்தியன் கிச்சன். லாக்டவுன் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா Panasonic S1H அப்படிங்கிற கேமராலையும் ஜைஸுங்கிற லென்ஸ்லையும் தான் இந்த படம் மொத்தமாக படமாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த சினிமாட்டோகிராஃபர் ஷாலுக் கே தாமஸ் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ இவருக்கு வந்து போட்ட ஒரு கமெண்ட்ல கீழே வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த படம் வந்து எதில் படமாக்கப்பட்டதுங்கிறது அவரே வந்து சொல்லியிருப்பாரு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா இது வந்து Panasonicல S1Hல கேமராவில் எடுத்த மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பரா எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ லிஸ்ட்ல ரெண்டாவதா சொல்லக்கூடிய படம். ஸோ ரெண்டாவதா சொல்லக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னா கீது மோகன்தாஸ் அவர்களோட இயக்கத்துல ராஜீவ் ரவி சினிமாட்டோகிராஃபி பண்ணதுல நிவின் பவுலி நடிச்ச மூத்தோன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோப்ரோ கேமராஸ், அந்த கோப்ரோ கூட இல்லை, கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கேமரா தான் அது. ஸோ அதுவாகட்டும் சாம்யாங் லென்சஸ் யூஸ் பண்ணி A7S2ல வந்து இந்த படத்தை வந்து பதிவாக்கப்பட்டது. ஸோ மும்பை, கேரளா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு A7S2ல எடுத்த மாதிரியே இருக்காது. ஸோ சூப்பராக இருக்கும். ராஜீவ் ரவி மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேமரா வந்து கேமரா யூனிட்டே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவு வந்து ராஜீவ் ரவி வந்து இஸ் அ பிக்கஸ்ட் கேமராமேன். நீங்கள் கேங்கா வாஷிபூர் ஆகட்டும், தேவ்டி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபிலிமுக்கும் வந்து அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அனுராக் காஷ்யப்போட ஒரு ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர். நீங்கள் வந்து மூத்தோன் படம் பார்த்தீங்கன்னா அனுராக் காஷ்யப் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் நீங்கள் வந்து ஜீல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. சூப்பரான படம். A7S2ல எடுக்கப்பட்ட படம். லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ ஒரு பக்கா ஒரு ஆர்ட் பிலிம். PS வினோத் அவங்களோட முதல் படம் கூழாங்கல். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா PS வினோத் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, ரொம்ப லிமிடெட் ஸ்கேல்ல எடுக்கப்பட்ட படம். ஸோ ப்ரீவியஸா நான் சொன்ன 2 படமும் லாக்ல படம் பண்ணி அதை வந்து DIல வந்து போஸ்ட்ல கலர் கரெக்ஷன் பண்ணி ரிலீஸ் ஆன படங்கள். இந்த படம் முழுக்க A7M3ல தான் படமாக்கப்பட்டுச்சு. இந்த படம் வந்து பக்காவா லாக்ல ஷூட் பண்ணாம கிரேடர்ல ஷூட் பண்ணி PS வினோத் வந்து டைரக்டா அதை கட் பண்ணி அவார்ட்ஸ்க்காக வந்து அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ இந்த 3 திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆரி, ரெட், சோனி, வெனிஸ், அதுக்கப்புறம் வந்து Panasonic அந்த மாதிரியான கேமராவில் ஷூட் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 2.5-3 லட்சம் ரூபாயான கேமரால வந்து எடுத்து படமாக்கப்பட்டது தான். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் வந்து உங்க ஃபிலிம் வந்து ஸ்கிரீனிங் ஆகணும், இல்லை தேட்டருக்கு ஸ்கிரீனிங் ஆகணும்னா 4K ரெசல்யூஷன் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். ஒரு நல்ல திரைப்படங்கள் எடுக்கலாங்கிறதுக்கு இந்தந்த ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நான் நம்புறேன். ஆரியில தான் படமாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆரியில் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா கேமரா இருந்தாலும் சூப்பரான சினிமா பண்ணலாம். கண்டென்ட் தான் மேட்ரு.